கிழக்கு கொளத்தூர் சாலை வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் 11ஆம் ஆண்டு விழா சென்னை GKM காலனி ஸ்ரீ வசந்த மஹாலில் சங்க தலைவர் டி வின்சென்ட் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் R. ரமேஷ்குமார், மாநில பொருளாளர் VN ராஜா, சென்னை மண்டல தலைவர் சே. அருணாச்சலமூர்த்தி, தலைமை நிலைய செயலாளர் K. குழந்தைவேல், மாநில செய்தி தொடர்பாளர் MP ரமேஷ், மாநில சட்ட ஆலோசகர் V. ராம்குமார், வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் A. ஜெயராமன், வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் D. லூர்துராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்று உரையாற்றினர். விழாவிற்கு J. முல்லாராம், C. கிருஷ்ணமூர்த்தி, JC யுவராஜன், M. வேல்பாண்டியன், M. நாராயணன், M. அழகர்சாமி, T. ஜெபராஜ், R. பெருமாள், R. ஜெயக்குமார், சங்க துணை செயலாளர் I. ஜெயராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க துணைத் தலைவர் S. பூலிபாண்டியன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சங்க பொதுச் செயலாளர் R. வளன் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். சங்க பொருளாளர் G. அமிர்தராஜ் வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி கூறியதாவது: முன்னாள் பிரதமர் நஜீப்புக்கு ஆதரவாக பாஸ் கட்சி. முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு நீதி கிடைப்பதற்காக அல்ல, மாறாக அரசியல் லாபம் பெறுவதற்கான பாஸ் கட்சியின் நடவடிக்கை என்று ஆய்வாளர்கள் கூறினர். வழக்கின் முடிவை மாற்ற முடியாது என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கவலைப்படுவதை காட்ட விரும்புகிறார்கள் என்றார். நஜீப்பை வீட்டு காவலில் வைக்கும் துணை ஆணையின் மீதான விண்ணப்பத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரிக்கும் அதே நாளில் புத்ரஜயாவில் உள்ள நீதிமன்றத்தில் பேரணி நடத்துவதற்கு பாஸ் முன் வந்தது. பேரணியில் கலந்து கொள்ள விரும்பும் அதன் உறுப்பினர்கள் எவருக்கும் கட்சி தடையாக இருக்காது என்று வனிதா தலைவி மாஸ் இர்மியா டி ஷம்சுதீன் கூறினார். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கிழக்கு கொளத்தூர் சாலை வியாபாரிகள் சங்கத்தினுடைய 11வது ஆண்டு விழாவிற்கு வெகு திரளாக சங்கத்தின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.